சிஸ்டர் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு சரியா தெரியல. ரிசர்வேஷன் வந்து 69% தமிழ்நாட்டுல இருக்கு. பிசிக்கு 30% இருக்கு, எம்பிசிக்கு 20% இருக்கு, எஸ்சிக்கு 18% இருக்கு, எஸ்டிக்கு 1% இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிசில புவரா இருப்பாங்க, எஸ்சில ரிச்சா இருப்பாங்க. பட் பிசில இருக்கவங்களுக்கு கிடைக்காதது எஸ்சில கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்டா? இருக்கலாம், இருக்குதுக்கும் இருக்கலாமுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அசியூம் பண்ணா தெளிவா தான் கேக்குறேன். ஃபோக்கஸ்டா வந்துட்டாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றத அவங்க கேக்குறாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய கன்சர்ன் என்னன்னா, இப்ப பிசில வந்து ரொம்ப புவரா இருக்காங்க, ஆனா அவங்க வந்து எஸ்சில இருக்கிறவங்களோட விட அதிக மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா எஸ்சில இருக்கவங்க ரிச்சா இருந்தாலும் ரிசர்வேஷனால உங்களுக்கு கிடைச்சிருது நீங்க நினைக்கிறீங்களா? அதான் நான் வந்துட்டு அதை வந்து ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது என்னோட இதோட கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்டா போதேவை. என்ன வர்ஸ்டா போயிட்டு இருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா எஸ்சிக்கு வந்து வர வர அதிகமாகிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அவங்க பாவம்ல கம்பேர் பண்றப்போ ஜெனரல் கேட்டகரி எல்லாம் யாரு பாவம்னு நினைக்கிறீங்க? ஆண்டாண்டு காலமா ஒரே சமூகத்தினரே படிக்கணும் வேலை பார்க்கணும் இருந்தப்ப மத்த ஜாதிக்காரங்களும் படிக்கணும் மேன்மைக்கு வரணும்னு கொண்டு வந்தது ரிசர்வேஷன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கு 30% இருக்குன்னா பிசில இருக்கவங்களுக்கு தான் அந்த 30%. உங்க பிசிக்குள்ளேயே தான் போட்டி. நீங்க எஸ்சில போய் பார்க்க கூடாது. எஸ்சில